ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, புரட்டாசி மாதத்தோட சிம்மராசிக்காரங்களை பற்றி தாங்க. இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள், கிரக நிலைகள், கிரக மாற்றங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க முன்கோபம் கொண்டவங்களாக தாங்க இருப்பாங்க. எந்த நேரத்தில் எப்படி அவங்கக்கிட்ட பேசுறதுன்னு தெரியாது. தேவையில்லாமல் பேசி அவங்கக்கிட்ட நாமளே மாட்டிக்குவோம். ஆனாலும் கூட இவங்க ரொம்பவே பாசக்காரங்க. எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக பேசி பழகிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப ஜாஸ்திங்க. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க கோபப்பட்டாலும் கூட அடுத்தவங்களுக்கு ஒன்றுனா முதல்ல போய் நிற்பாங்க. இந்த புரட்டாசி மாசத்துல சிம்மராசிக்காரங்களோட கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராசியில் புதன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், கேது, களத்திரஸ்தானத்தில் சந்திரன், சனி வக்ர நிலையில இருக்காரு. அஷ்டமஸ்தானத்துல ராகி, தொழில் ஸ்தானத்துல குரு, லாபஸ்தானத்துல செவ்வாய். இப்படி தாங்க இவங்களோட கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த மாசம். அனுபவ ஞானத்தை கொண்டு சமயோஜித சாமர்த்தியத்துடன் எந்த ஒரு செயலையும் வெற்றிகரமாக முடிக்கிறவங்க தாங்க இவங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களோட பேச்சு திறன் ரொம்பவே அதிகரிக்க போகுதுங்க. அதனால் உங்கள் பேச்சை எல்லாரும் கேட்குற அளவுக்கு இருக்கும். இந்த மாதத்தில் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவே ஆர்வம் காட்டுவீங்க. ருசியான உணவுப் பொருட்களை தேடி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி நிறையவே சாப்பிடுவீங்க. ரொம்ப நாளாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்கி நிம்மதியாக இருப்பீங்க. எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்க போகுதுங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2 குடையவனோடு சம்மந்தப்பட்டு இருக்கிறாரு. தனம், குடும்பம், வாக்கு என சொல்லக்கூடிய இந்த 3 நிலைகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கடந்த ஒரு மாதமாக உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருந்தது ஒரு வகையில் உங்களுக்கு பலம் தாங்க. ஆனால் சனி பகவானின் பார்வையில் ஒரு மாத காலம் இருந்ததுனால எந்த வேலையை தொட்டாலும் அறகுறையாக நின்று போச்சுன்னு எதையுமே முழுசாக முடிக்க முடியல அப்படின்னு ஆதங்கப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் இருந்து 2ஆம் வீட்டில் அவர் நுழையிறதுனால உங்களுக்கு இருந்து வந்த எல்லா கோபத்தையுமே சரி செய்ய போகிறாங்க. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் வெற்றியை தருவாங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் குடும்ப நிலை எப்படி இருக்குன்னா, குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படும். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கூட பிரச்சனையும் ஏற்படலாங்க. பங்கு தகராறு பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை இப்படின்னு ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சரியாக போகிற வாய்ப்பு இருக்குங்க. உட்கார்ந்து பேசினாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். இதனால் குடும்பத்தில் சந்தோஷம், நிம்மதி ஏற்படும். உறவினர்கள் வீட்டுக்கு வருவாங்க. அதனால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பும் காதல் இது எல்லாமே அதிகரிக்கும். பிள்ளைங்களாலும் உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுங்க. குடும்பத்தோட வருமானம் அதிகரிக்கும். வீட்டுக்கும் பிள்ளைங்களுக்கும் தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாகவும் உதவி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதத்தில் பணத்துக்கு எந்த குறையும் இல்லைங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை வரவு வச்சுக்கலாம். அதுக்கான வாய்ப்பும் உண்டு. அரசாங்கத்தின் மூலம் பணம் பெறுறவங்க, பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு எடுக்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த புரட்டாசி மாதம் சூரிய பகவானோட அனுகூலத்தால் நல்ல ஒரு பலனை பார்க்க போகிறீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பண வரவு அதிகமாகவே இருக்குங்க. பரபரப்பாக வேலையை செய்வீங்க. பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு யோசிப்பீங்க. தனாதிபதி புதன் இந்த புரட்டாசி மாதம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கிறாரு. சாதகமான வீட்டில் தான் பயணமும் செய்கிறாரு. அதனால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சாதுரியமாக பேசி முக்கியமான வேலைகளை முடிப்பீங்க. இது மாதிரியே உங்களுக்கு ஆதரவாக செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சகோதர வழியிலையும் உங்களுக்கு உதவுவாங்க. சொத்துக்களை வாங்கவும் விற்கவும் நல்ல வாய்ப்பு இருக்குங்க. எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதம் வீடு, மனை, நகை இது எல்லாமே வாங்குவீங்க. பணத்தை எப்படி முதலீடு செய்கிறது அப்படின்னு யோசிப்பீங்க. கடனை திருப்பி தர வாய்ப்பும் இருக்குது. ஏற்கனவே வாங்கியிருந்த கடனை அடைச்சிடுவீங்க. கடனால் ஏற்பட்ட தொல்லையிலிருந்து முழுசாக விடுபடுவீங்க. இந்த மாதத்தில் புதுசாக வண்டி வாகனம் வாங்குகிற முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதுக்கான ஆசையும் ஆர்வமும் உங்களுக்கு வரும். திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு பேச்சுவார்த்தை நடக்குங்க. ரொம்ப நாளாக வரன் தேடியும் கிடைக்காம இருந்தவங்களுக்கு இந்த மாதம் திருமண தேதி குறிக்க போகிறாங்க. குழந்தை பாக்கியமும் இருக்குங்க. குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கும் இப்போ ஒரு விடிவு காலம் பிறக்க போகுதுங்க. புதுசாக ஹாஸ்பிட்டல் போகிற முயற்சியும் எடுப்பீங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் சிம்மராசிக்காரங்களுக்கு அதிக லாபம் கிடைக்குங்க. தொழில் வியாபாரத்தில் இடம் மாற்றணும், புதுப்பிக்கணும் அப்படின்னாலும் நல்லபடியாக மாற்றுவீங்க. புதிய தொழில் வியாபாரம் இது எல்லாமே இந்த மாதம் உங்களை தேடி வருங்க. வெளியூர் வெளிநாட்டு வியாபாரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தொழில் வளர்ச்சிக்காக சில பிளானை போட்டு வச்சுருப்பீங்க நீங்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க.
புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. குடும்பாதிபதியே குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு பெயர், புகழ் எல்லாமே கிடைக்குங்க. புதுசாக வேலை தேடுறவங்களுக்கும், புதிய தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கும், பேங்க் லோன் கேட்டவங்களுக்கும் இப்படிப்பட்ட எல்லாருக்குமே மற்றவங்க மூலியமாக உதவி கிடைக்க போகுதுங்க. இந்த பெயர், புகழ் எல்லாமே வாழ்க்கையில் ஒரு தடவை தான் கிடைக்கக்கூடியது. அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டு போவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களோட செயல்திறமையை காட்டுவீங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளோட ஆதரவும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. ஆஃபீஸில் வேலை அதிகமாக இருக்குங்க. கரெக்ட் டைமில் முடிச்சு கொடுத்து நல்ல பேர் வாங்குங்க. வேலை காரணமாக வெளியூர் பயணமும் செய்வீங்க. சிம்ம ராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க படிப்பில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. அதுவும் கணக்கில் ரொம்பவே ஆர்வம் அதிகமாக காட்டுவாங்க. மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். அவங்களுக்கே தெரியும் நல்லா படிக்கிறோம், எல்லாமே நல்லா புரியுது அப்படின்னு. அதனால் டீச்சர்ஸுக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல பாண்ட் ஏற்படும். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு நல்லபடியாக எழுதி பாஸும் ஆவீங்க. படிப்பில் கவனத்தை எப்பயுமே சிதற விடாமல் படித்தா நீங்கள் தாங்க முதல் மார்க் வாங்குவீங்க. மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரங்க. வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற சூழ்நிலையும் ஏற்படலாம். அதனால் எதிர்காலத்தை யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுப்பீங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் சிம்மராசி பெண்கள் ரொம்ப நல்லா யோசித்து முடிவெடுப்பீங்க. இனிமையான பேச்சால் சாதுரியமாக முடிவெடுத்து சிக்கலான காரியத்தை கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. நகை, ஆடை அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சதை வாங்குவீங்க. சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் பெண்கள் மூலமாக நிறைய பேருக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்குங்க. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அழகு சார்ந்த பொருட்களை வாங்கி வைப்பீங்க. இந்த மாதத்தில் உங்களால் மற்றவங்களுக்கு பலன் கிடைக்குங்க. உதாரணமாக கணவனுக்கு மனைவி உதவி செய்வீங்க. உடன் பிறந்தவங்களுக்கும் உதவி செய்வீங்க. உங்களை கேட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடிய நிலையில இருப்பாங்க. உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு அதிகமாக இருக்குங்க. இந்த புரட்டாசி மாதம் சிம்மராசி பெண்களுக்கு ஒரு நல்ல பெயரை கொடுக்க போகுதுங்க. இது வரைக்கும் புரிஞ்சிக்காதவங்க கூட இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற முடிவும் பேசுகிற பேச்சும் சரிதான்னு சொல்லுவாங்க. குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படுங்க. வெளியூர் போய் தங்குற வாய்ப்பும் ஏற்படும். வீடு மாற்றம், இடமாற்றம், பதவி மாற்றம் இது எல்லாமே இருக்குங்க. வேலையில் மாற்றம் செஞ்சு அடுத்த லெவலுக்கு போய் முன்னேறுவீங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அதனால் எந்த குறை இல்லைனாலும் கூட அவங்கவுங்க வீட்டில் இருந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருங்க. கண்டக சனி இருக்கிறதுனால உடல் நலத்தில் ஏதாவது தொந்தரவு ஏற்படலாம். சின்ன சின்ன உடல்நல பிரச்சனை எல்லாம் வரலாம். அதை சரி செய்யுங்க. ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை நடைமுறையில் வச்சுக்கோங்க. தினமும் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலியமாக உடல் நலத்தை நல்லபடியாக பார்த்துக்க முடியும். தினமும் ஒரு முறையாவது கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க. இது மனசுக்கு நிம்மதி கொடுக்கும், பலம் கொடுக்கும், எதையும் தெளிவாக செய்கிற நிதானத்தையும் கொடுக்கும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ண உதவுங்க. இதனால உடல்நலம் ரொம்பவே நல்லா இருக்கும். ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் மனபயத்தை ஏற்படுத்துவார். கேது உங்களுக்கு மறதி, புத்தி தடுமாற்றம், பேச்சில் தடுமாற்றம் இது எல்லாமே கொடுக்குவார். இது எல்லாத்தையும் இந்த புரட்டாசி 30 நாட்களும் கடந்து தாங்க ஆகணும். அதுக்கப்புறம் தானே அதெல்லாம் சரியாகிடும். இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் நீங்கள் ஜெயித்து காட்ட ஸ்ரீ காலபைரவரை வணங்குங்க. துவரம் பருப்பை தானமாக கொடுக்க நல்லது நடக்கும். முக்காலத்துக்கும் காவலாக இருக்கக்கூடிய இந்த காலபைரவரை தினமும் வணங்குங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பைரவரை பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த புரட்டாசி மாதத்தோட சிம்மராசிக்காரங்களோட கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குன்னா 17/9 அன்று சூரியன் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. 19/9 அன்று புதன் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. 19/9 அன்னைக்கு சுக்கிரன் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. 6/10 அன்னைக்கு புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு. 14/10 அன்னைக்கு சுக்கிரன் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் விடாமுயற்சியும் கடினமான உழைப்புமே உங்களை முன்னேற்றம் என்பதில் நம்பிக்கை அதிகமாக வச்சிருக்கீங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே நீங்குங்க. நீங்கள் எதை செஞ்சாலும் அதில் ரொம்பவே கவனமாக இருங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் வெற்றிகள் அதிகமாக கிடைக்குங்க. குடும்பத்தில் பிரச்சனையெல்லாம் வரலாம். ஊர் சுத்தவதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் உங்கள் பொருட்கள் திருடு போகலாம். கவனமாக உங்கள் தேவைகளை எல்லாத்தையும் பூர்த்தி செய்யுங்க. புதிய ஒப்பந்தம் மூலமாக சிறப்பான வளர்ச்சியில் நீங்கள் காண்பீங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோ பதிவு தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.